பணம் சம்பாதிப்பது எளிது, ஆனால் பணத்தை தக்க வைப்பது தான் கலை. ஏழையாகும் மனிதர்கள் எதிலும் குறைவாக இல்லை, ஆனால் முடிவெடுக்காமல் செலவழிக்கிறார்கள். நம் கனவிலும் நம் சிந்தனையிலும் நாம் இதை செய்தால் நன்றாக வருவோம் என்று நமக்கு தெரிந்தும் நாம் அதை செய்யாமல் சிந்தனையோடும் கனவுகளோடும் நம் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். நம் கனவுகளும் சிந்தனையும் தொலைந்து போவதற்கு காரணம் பணம்தான். ஏழையாக்கும் அந்த 6 செலவுகளை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பேசப்போகிறோம். 1. பொழுதுபோக்கு செலவுகள். அருண் சென்னை பெருங்குடி பகுதியில் வசிக்கும் ஒரு சாதாரண இளைஞர். வீட்டில் தந்தை ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர். அருண் ஒரு பிகாம் பட்டதாரி. வேலை தேடி அலையும் வாழ்க்கையில் அவன் ஆனந்தத்தை காணும் இடம் சீரியல், ஓடிடி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். அருண் காலையில் 9 மணிக்கு எழுந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பான். மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ். மாலை ஹாட்ஸ்டார் லைவ் கிரிக்கெட். இரவு சீரியல், யூடியூப் காமெடி. தினமும் அவன் செலவழிக்கும் டேட்டா பிரீமியம் மொத்தம் 1350 ரூபாய் மாதத்திற்கு செலவாகிறது. அருணுக்கு எதிர்பாராத திருப்பம் மொபைல் பில், யூடியூப் பிரீமியம், ஹாட்ஸ்டார் பிரீமியம் முடிவடைகிறது. அருண் ஒரு நாள் மொபைல் டேட்டா ரீசார்ஜ் பண்ண நேரம் 10 ரூபாய் கூட கையில் இல்லாமல் இருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. நான் எல்லா ஆப்புக்கும் பணம் செலுத்துகிறேன், ஆனால் அவங்க தான் பணம் சம்பாதிக்கிறாங்க, நானோ ஏழையாகிவிட்டேன் ஏன் என்ற கேள்வி அவன் மனதுக்குள். அந்த இரவில் யூடியூபில் ஒரு வீடியோ பார்த்தான். ரிச் டேட் பூர் டேட் தமிழ் சம்மரி. அந்த வீடியோவில் ஒரு வரி அவன் மனதை கலங்க வைத்தது. ஏழை மக்கள் பணக்காரர்களாக உணர பணத்தை செலவிடுகிறார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களை பெறுவதற்கு பணத்தை முதலீடு செய்கிறார்கள். படிப்படியாக நடந்த மாற்றம். அந்த நாள் முதல் அருண் முடிவெடுத்தான். பொழுதுபோக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவதில் வாழ்க்கையின் முதல் முதலீட்டை செய்வதாக. அவன் செய்த 3 முடிவுகள். 1. நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் செய்வது. 2. மொபைல் ரீசார்ஜ். 600 ரூபாய்க்கு மாதம் செய்யக்கூடிய அந்த மொபைல் ரீசார்ஜை 300 ரூபாய்க்கு மாற்றிக்கொண்டான். 3. தினசரி 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட், 1 மணி நேரம் ஒன்லி லேர்னிங் வீடியோஸ். இதனால் மாதத்திற்கு அவனால் 1000 ரூபாய் சேமிக்கப்பட்டது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் செய்தான். கேன்வா ப்ரோ ஃப்ரீ ட்ரையலை பயன்படுத்தி கண்டென்ட் கிரியேஷன் முயற்சி செய்தான். 6 மாதத்தில் நடந்த அதிசயம். அருண் ஒரு யூடியூப் வீடியோ சீரிஸ் துவங்கினான். அந்த ஓடிடி சீரிஸ் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்கள். அவன் பொழுதுபோக்கு சிந்தனை உதவி சிந்தனையாக மாற்றினான். அவனுடைய சீரிஸ் வைரல் ஆகிற்று. 10,000 பேர் கொண்ட சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஆட்சன்ஸ் இன்கம் 8700, ஸ்பான்சர்ஷிப் 15,000 ரூபாய் மாதத்திற்கு சம்பாதித்தான். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். பொழுதுபோக்கு செலவுகள் ஏன் நம்மை ஏழையாக்குகிறது? அவை ப்ரொடக்டிவிட்டி அல்ல. ஓடிடி, கேமிங், ஷாப்பிங் அனைத்தும் நம்மை நிமிட நேர சுகம் தரும், ஆனால் அது நாளைய வளர்ச்சியை தடுக்கிறது. தற்காலிக மகிழ்ச்சி, நிரந்தர இழப்பு. ஒரு படம் பார்ப்பதற்காக 300 ரூபாய் செலவழிக்கிறோம், ஆனால் அதில் ஒரு படி அறிவை கூட சேர்க்க மாட்டோம். எமோஷ்னல் ஸ்பெண்டிங் ஹேபிட். வேலை இல்லாமலே மன உளைச்சலாலோ நம்மை மகிழ்விப்பதற்காக நாம் செலவழிக்கிறோம். ரிச் டேட் மைண்ட் செட் சொல்வது என்ன? வறுமை ஒரு பழக்கம், எனவே செல்வமும் இருக்கிறது. பொழுதுபோக்கு செலவுகள் அனைத்தும் ஒரு கேள்விக்குள் வைத்து பாருங்கள். இது என் வாழ்க்கையில் ஒரு வருமானம் அல்லது ஒரு வீழ்ச்சி? உங்கள் பொழுதுபோக்கு செலவுகளை தினமும் எழுதுங்கள். செலவு தொகை மாதத்திற்கு எவ்வளவு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை எழுதுங்கள். அந்த தொகையை ரீரோட்டேட் செய்யுங்கள். பொழுதுபோக்கு செலவுகளை 90 நாட்கள் கட்டுப்படுத்துங்கள். அந்த பணத்தை உங்கள் கணக்கில் முதலீடு செய்யுங்கள். உங்கள் மனநிலை மாறும்.
அருணின் வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்கிறது. உங்கள் மகிழ்விப்பதற்காக செலவழிக்காதீர்கள், உங்கள் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யுங்கள். பணம் சம்பாதிக்க சிந்திக்கும் போது பொழுதுபோக்கு செலவுகள் ஒரு தடையாக இல்லை, அது ஒரு சோதனையாகும். நீங்கள் கடைசியாக எந்த பொழுதுபோக்கு ஆப்பில் அதிக நேரம் செலவிட்டீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இரண்டாவது, பிராண்டட் ஆடைகள், ஆபரணங்கள். இது உங்கள் வீட்டில் மிக முக்கியமான ஹைடன் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். நாம் வாங்கும் ஒரு லோகோ நம்மை ஏழையாக்குகிறது. தன்மையை காட்டும் முயற்சியில் பண இழப்பு தவிர்க்கலாம். தினசரி சாதாரண விலைக்கு லோ மெயின்டெனன்ஸ் ஈஸி வாஷ் ஆடைகளை வைத்திருக்கவும். முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே பிராண்டடை நாம் பயன்படுத்தவும். பிராண்டட் ஆடைகள் தினமும் செலவு செய்ய தேவையில்லை. வாசனையை குறைக்க வெண்ணெய் சோப்போடு வாட்டர் ஸ்ப்ரே பயன்படுத்தலாம். மூன்றாவது, மருந்தில்லா திட்டமின்றி செய்யப்படும் உணவு செலவுகள். உணவு என்பது வாழ்வதற்கான அடிப்படை. ஆனால் திட்டமின்றி சிந்தனையின்றி செய்யப்படும் உணவு செலவுகள் நம்மை நிதி பிரச்சனைகளில் தள்ளுகின்றன. குறிப்பாக மருந்தில்லா ஆரோக்கியமற்ற உணவுகளுக்காக நாம் செலவழிக்கும் பணம் நம்மை இரட்டிப்பு விலையில் பாதிக்கிறது, உடலிலும் பணத்திலும். ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது பழக்கமாகி தினமும் திடீரென்று சாப்பிடுவது ஒரு அடையாளமில்லா செலவு. ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லை உருவாக்கும் முதல் படியாகும். வீட்டிலேயே சமைக்கிறோம் என்றாலும் திட்டமின்றி தினமும் சமைக்க வேண்டும், இல்லை என்றால் இதுவும் செலவுகளை அதிகரிக்கும். அதிகமாக உணவுப் பொருள் வாங்குவதால் காய்கறிகள் அழுகிவிடும். அந்த வாரத்திற்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அதன்படி மட்டும் நாம் காய்கறிகள், கீரைகள் வாங்கினால் நாம் செலவுகளையும் குறைக்கலாம். இன்று என்ன சமைப்பது? நமக்குள் குழப்பம். வெளியே தான் சாப்பிடுவோம் என்ற முடிவு. அன்று குடும்பத்தோடு நாம் வெளியே சாப்பிடும்போது நமக்கு அன்று ஒரு நாள் மட்டும் 1000 ரூபாய் செலவு ஆகிறது. மாதத்திற்கு கணக்கு செய்யும்போது 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு வருடத்திற்கு 48,000 செலவாகிறது. நாம் வீட்டிலேயே வாரத்திற்கு 2 மணி நேரம் ஒதுக்கி வார சமையல் திட்டம் அமைக்கவும். அதை பின்பற்றும் போது பசி வந்தால் வெளியே சாப்பிட வேண்டிய அவசியம் குறையும். குழந்தைகளுக்கான உணவுகளும் வீட்டிலேயே ஹெல்த்தியாக சமைக்க முடியும். கிச்சடி, சத்தான லட்டு, நாட்டு சுண்டல் போன்றவற்றை சாப்பிட சுவையாகவும் செலவில்லாமலும் இருக்கும். உங்கள் மன அமைதியும் உயரும். உங்களின் மாத சம்பளத்தில் 15% வரை சேமிக்க முடியும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பம் ஆரோக்கியம் மேம்படும். நான்காவது, கடன், வட்டி செலவுகள். இன்று வாங்கும் சிறிய கடன் நாளை ஒரு பெரிய சுமையாக மாறும். 10,000 ரூபாய் கடன் எடுத்தால் வட்டி சேர்ந்து 15,000 ரூபாய் செலவாகும். வட்டி செலுத்தும் பணத்திற்கு பதிலாக அந்த தொகையை முதலீடு செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி. கடனை தவிர்க்க வேண்டிய முக்கியமான 5 காரணங்கள் என்னவென்றால், 1. வட்டி விலை அதிகம். குறிப்பாக கடனாக கொடுக்கும் ஆப்புகள், தனிநபர்கள் மூலம் அதிகமான வட்டிக்கு பணம் வாங்குவீர்கள். வாங்கும்போது நம் சூழ்நிலைக்கேற்ப சந்தோஷமாக வாங்கிக் கொள்வோம். திரும்பி கட்டும்போது நம் குடும்ப சூழ்நிலை ரொம்பவே பாதிக்கும். 2. திறந்த மன அமைதி இல்லாமை. கடன் சுமை கொண்டிருக்கும் நேரத்தில் தூக்கமின்றி வாழ வேண்டும். 3. என்னவென்றால், மாத சம்பளம் வட்டிக்கு சரியாக இருக்கும். குடும்பத்தை ரன் செய்வது ஒவ்வொரு மாதமும் கடினமாகவும் இருக்கும். 4. கடன் செலுத்தும் மன அழுத்தம் குடும்பம், உறவுகள் அனைத்தும் பாதிக்கும். 5. குடும்பம், சேமிப்பு, முதலீடு அனைத்தும் வீணாகும். கடன், வட்டி செலவுகளை தவிர்க்க 8 நுணுக்கமான வழிகள். 1. விருப்ப செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். 2. எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம் உருவாக்குங்கள். 3. கிரெடிட் கார்டு தவிர்க்கவும் அல்லது கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தவும். 4. நோ காஸ்ட் இஎம்ஐ. நம்மை மனதளவில் கட்டி வைக்கும் ஒரு வித்தியாசமான வணிக உத்தி. பிளான் இல்லாமல் எடுத்தால் வட்டி இல்லாமலும் மன அமைதி போகும். 5. செல்ஃப் கண்ட்ரோல். தாமதித்து வாங்கும் பழக்கம். 30 நாள் ரூல். 30 நாட்கள் காத்திருந்து வாங்குவது பழக்கமாக இருந்தால் கடன் தேவைப்படாது. 6. ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் அவாய்ட் பண்ணுங்கள். கோல்டு லோன், ஆப் லோன் இவை அனைத்தும் 18% 30% வரை இன்ட்ரெஸ்ட் வரை செலுத்த வைக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் இவற்றை தவிர்க்கவும். 7. ரிகவரிங் டெபாசிட் பட்ஜெட் பிளானிங் பயன்படுத்துங்கள்.
அடுத்த 3 மாதத்திற்கு ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டும் என்றால் 3 மாதம் சேர்த்து சேமிக்கலாம். கடனாக வாங்காமல் திட்டமிட்டு காசு சேமித்து வாங்குங்கள். நம்பர் 8, உங்கள் சேமிப்பை எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துங்கள். பிறரிடம் கடன் வாங்குவது கடைசி விருப்பமாக இருக்கட்டும். வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த வேண்டுமானால் கடனை விட சுய கட்டுப்பாட்டே மிக முக்கியம். இன்று நீங்கள் 10 ரூபாய் சேமிக்கலாமா? அப்படின்னா நீங்கள் மனதுக்குள் ரிச் டேட் இருப்பது உறுதி. உங்கள் செலவுகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்று ஒரு செலவுக்கு இல்லை. நான் இனிமேல் ரிச்சாக என் மனதை வைத்துக்கொள்வேன். என் செலவுகளை குறைத்து கொண்டு என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி என் வாழ்க்கையும் என் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்று உறுதியளித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ரிச் டேட் மாதிரி பணக்காரனாக ஆகுவீர்கள். நன்றி, வணக்கம்.